தேவகி, உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுது. என்னடா உயிருக்கு உயிரான காதலன் செத்து 3 நாள் கூட ஆகல, இன்னொருத்தன மனைவி ஆயிட்டேன்னா உன்னுடைய மனசு தவிக்கிற தவிப்புக்கு எப்படி ஆர்வம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தேவியா. நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் ஏன் தலையெடுத்து எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தானே நடக்கும். யார் யார் பேச்சுக்கோ தலையாட்ட வேண்டியதா போயிடுச்சு. தேவியா, அழாத தேவியா, என்னைக்கு மனசார உன்னை பொண்டாட்டி ஏற்றுக்கணும், உன் கண்ணீரை தொடக்க உரிமை எனக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம உங்க அப்பா சொன்ன இடத்துல கல்யாணம் பண்ணிருந்தா உங்களுக்கு நிறைய வரதட்சணை பணம் இதெல்லாம் கிடைச்சிருக்கும்ல. சச்சா, அப்படி இல்ல தேவியா, நீங்க நானும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாப்பா இருந்தோம். உண்மையா நட்புக்கு துக்கத்துல சரிபாதி பங்கெடுக்குது தானே, அதனாலதான் இது ஒரு இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். நல்ல நண்பர்கள் கணவன் மனைவியா இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கிட்ட மருமகளா வந்தது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. இன்னொருத்த காதலிச்சு விட்டுட்டு போனவ நம்ம பையனுக்கு மருமகளான்னு எனக்கு கேவலமா தானே பாக்குறாரு. நம்ம உறவை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாத. தன் பையனோட கல்யாணத்தை 4 பேர் மெச்சும்படி பார்க்கணுமா ஆசை, அது நடக்காது தெரிஞ்சுதான் எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு. அவருக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீ மனசளவ குழம்பு போயிருக்க, தூங்குனா சரியாயிடுவா. நீ தூங்க, நான் வெளியே படுத்துறேன். ஏன் வெளியே? நீங்க இங்கேயே இதை கூட புரிஞ்சுக்க மாட்டா. சரி, நீ முதல்ல தூங்க. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்த மலர மறைச்சா சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்த மலர மறைச்சா நல்ல. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது
சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. நல்லா இருக்கும் சத்தியம் பாரு. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தெரியாத கேக்குறேன். அவன் குச்சி போட்டு அவன் சப்புனா என்ன தேய்ச்சு போயிருமா? அது வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எட்ட மாட்டேங்குது பாத்தியா, அவங்க டக்குன்னு சொல்லி போட்டா எட்டுல. அதனால மாற்றி மாற்றி தான் சப்பிக்கணும். நாசமா போறேன். அவன் தூரமா நிற்கிறான், நானும் தூரமா நிற்கிறேன். அப்புறம் மாற்றி மாற்றி தான் சப்பிக்கணும். சரி நீங்க எதை காயமான்னு சொல்லணும். நீங்க முட்டாய் சாப்பிடுறது என்ன புடிச்சு சாப்பிட எனக்குன்னா எனக்கு ஒரு கல்யாணம் இங்க பாரு ஒரு கல்யாணம் அழைப்பு வந்திருக்கு நான் போயிட்டு வரேன். பேசுறாங்க ஒரு நிமிஷம். என்ன நேத்து நைட்டு நானும் எங்க மாமனும் நைட்டு ராவா தண்ணி அடிச்சுமா. சரி. என் வயிறெல்லாம் ஒரே அலசலா இருக்குது. அது ஒரு வைத்தியம் சொல்லிட்டு போங்க. சரி பூண்டுல எதுல ஏய் மாவனை மைண்ட் வாஸ் எங்கேயாவது போச்சு மாவனை ஏத்தி விடுவேன். நான் சொல்றது பூண்டு பூண்டு இருக்குல்ல பூண்டு. எனக்கு போதும் மூடு. கீழ இருக்கிறவங்க கேட்பாரு, அவங்கள பூண்டுன்னு கேட்டா இல்ல வேற. அவங்களுக்கெல்லாம் பூண்டு தான் கேக்குது. உனக்கு என்ன வெங்காயம் கிடைச்சாங்க பாரியா? பூண்டு எடுத்துக்கோ. கொஞ்சோண்டு தேன் ஊத்தி வெறும் வயித்துல நக்கு 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 எல்லாம் சரியா போயிடும். எங்க வேறு வயிற்றுல நாக்கி காட்டு பாவம். அறிவு கட்ட முட்டை அந்த வெறும் வயிறு இல்ல. காலையில பச்சை தண்ணி கூட பல்ல படாம வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்னு சொன்னேன். சரி புரியுதா? சரி அப்படியா? சரி சரி நான் வேறு வயிற்றுலயே நாக்கி பாத்துக்கிறேன். சரி நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். விட மாட்டான். இவன் மட்டும் என்ன விட மாட்டான். அவளை சீக்கிரம் போறது விட மாட்டேன். என்ன சொல்லு? ஆமா, கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்க? இந்த மட்டும் வைக்கான மயிரா கேளு. அந்த நைட்ல என்ன உனக்கு தெரியாது. நீ எத்தனை முதலீடு பார்த்திருப்ப? எத்தனை முதலீடு நீ பார்த்திருப்ப தெரியாதா? அது எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரியாது. சரி சொல்ற கேட்டுக்கோ. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி பையன் கையில பெரிய உலகி ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் பொண்ணு கையில குழிய ஆழமா இருக்கிற உரலு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படியேதான் இருக்கும். சரி. அப்புறம் ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தி கவனம் சாத்தி ஆச்சி. எவ்வளவு வைக்கணுமோ கேட்கறான் பாரு. கதவை சாத்தி. சரி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் பையன் போய் பொண்ணு போய் உட்காருமா. பையன் உரல கொண்டு போய் உலகில டக்கு டக்கு டக்குன்னு குத்துவான். அப்புறம் என்ன தெரியுமா? நல்லா குத்துவானா போ போ நல்லா உரல சூடானு வேகமா குத்த ஆரம்பிச்சிருவான். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குத்துறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். அவ்வளவுதானா? இதுவே அவ்வளவுதானான்னு கேக்குறானே. உன்னை என்ன பண்றது? இங்க வாடா. எங்கேயா போறீங்க? இதுல அன்னைக்கு தொலைய முடியல. ஐயோ மாமா. டாக்டர் அம்மா, என்னம்மா? நாங்க ரெண்டு பேரும் உலக்கையை கொண்டு வந்துட்டோம். உரல எடுத்துட்டு வா, நாங்க கூத்தோடுவோம். யோ இதெல்லாம் ரொம்ப தப்பு சொன்னா கேளு. ஏய் மாமா, சேலத்துக்கு போறதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் குத்துல சேலத்துக்கு உடனே ஓடுவார். நான் சேலத்துக்கு போறதுக்குள்ள மத்த எங்கேயும் நீ குத்த முடியாதபடி பண்ணி விடுவேன். பாத்துக்கோ. இங்க பாரு. இல்ல இல்ல, இங்க இதெல்லாம் பேசக்கூடாது. நாங்க குத்துவோம். சேலத்துக்கு தான் வந்தோம். சரி, இங்க இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. யோ யோ வா இங்க. இந்த பக்கம் வா. வா இந்த பக்கம். இருக்கிறியா? ஏய் நீங்க குத்தவும் வேணாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க ஓரலுக்கு உலக்கிக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுங்க. ஏசிக்கு போகாதயா? நீ என்ன கெஞ்சினாலும் சரி, நான் உனக்கு பணம் தரதா இல்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு. படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்கல. எத்தனை நாளைக்கு தான் நானும் என் பொண்டாட்டி உங்க சம்பாத்தியில வாழ்றது? அதனாலதான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு 2 லட்சம் பணம் கொடுப்பா. ஏன் தர மாட்டீங்களா? நான் ஏன்டா தர்றேன்? அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுறீங்க. வெறும் நகையும் பணமா வச்சா நான் வாழ போறது கெட்டு போச்சுன்னு. பணத்தோட அருமை இப்ப தெரியுது உனக்கு? அதான்டா என்னைக்குமே பெத்தவன் பேச்ச கேட்கணுங்கிறது. என்ன சித்தப்பா கொடுக்க முடியாத பாட்டுக்கு சும்மா நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அந்த சந்தர் 20 பவுன்
லட்சம் பணம் வரதட்சணை கொடுக்குறதா சொல்லியிருந்தானே, கொடுத்துட்டானா? எங்க கொடுத்தா 2 மாசத்துல கொடுக்குறேன்னு பேச்சு, என்ன கொடுத்த பாட்ட காணா. அப்பா அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குடா, நீ அந்த நகையும் பணத்தையும் வச்சு என்னப்போ பண்ணிக்கோ, நான் கேட்கல. ஆனா என்ன மட்டும் பணம் கட்டாத. ஏதோ நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சோத்த போட்டுறேன். லேய், கொடுக்க முடியாத பாட்டுக்கு அவர் இப்படியே தான் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏண்டா கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நீ ஏன்டா கண்ணை நெய்யி கலைஞ்சிக்கிட்டு இருக்க? பேசாம நீ தேவகிட்ட சொல்லி வரதட்சணை வாங்கிட்டு வர சொன்னேன்னா நீ அதை வச்சு தாராளமா பிசினஸ் பண்ணலாமே. தேவகி தேவகி கூப்பிட்டீங்களா? நேற்று உங்க அண்ணனை பார்க்க போனீங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை கேட்டியா? என்ன சொன்னாரு? என்னங்க இது, மாமா கிட்ட இல்லாத காசு பணமா? ஏன் எங்க அண்ணன் கொடுக்க வேண்டிய வரதட்சணையிலே குறியா இருக்கீங்க? என்னடி சொன்ன? என்னடி எதிர்த்தா பேசுற? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, வாய் நீளுது. புருஷனோட கஷ்டம் என்னன்னு தெரியுமாட உனக்கு? டேய் சங்கர், இப்ப தேவை என்னடா சொல்லிட்டான்னு அடிக்கிற? டேய், அவங்க அண்ணன் கொடுக்காததுக்கு தேவை என்னடா பண்ணுவா? அது இல்லைண்ணா, உன்னையே நம்பி வந்தவ துடிச்சு போயிட மாட்டா? அது இல்லைண்ணா, இவளை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நம்ம அப்பா 10 பைசா என்னை நம்பி தர மாட்டேங்கிறாரு. நான் எப்படி முன்னேறுது? இங்க பாருடு, பேசினபடி உங்க அண்ணன் நம்மளை வர வேண்டிய வரதட்சணை ஒழுங்கா கொண்டு வர சொல்லு. அப்படி இல்ல தொலைச்சிறேன், ஜாக்கிரதை. ஹலோ, பணம் இருக்குடி, அதான் உன்னை சங்கரை அடிச்சிட்டான். நீயாவது மனசுல வச்சுக்காத தேவைக்கு. வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே ஆடலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. மலர்வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன, நம்மூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன. சிரிக்கின்ற மலருக்கு கவிதை சொல்லிக் கொடு, சிரிக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக் கொடு. கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை முரசது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னும்
வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலே போடட்டுமா சித்திர பெண்ணை வெட்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு கடைவிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு இனிக்கின்ற நிலவுக்கு சிறகை கட்டிவிடு மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கொடு என்னவோ என்னவோ என்னக்குள் நடக்குது அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலே போடட்டுமா ஆனந்த நீ ஓடுது நிஜம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலே போடட்டுமா கேட்க சொன்னாரு. அவங்க தங்கச்சிக்கு போட வேண்டியது 20 ரூபாய் நகை இருக்குல்லப்பா, அதோட ரெடி பண்ண முடியலையா? அம்மோட நகை நீங்க என்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கீங்க, அது கொடுன்னு கேக்குறாருப்பா. நல்லா இருக்க நாயம். ஏன் திலகா, நான் ஏன் நம்ம வீட்டில் ஒண்டியே வாழ்கிறேன்னு தெரியுமா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாமளும் மாப்பிள்ளையோட வீட்டில் தங்குறது நல்லா இருக்கிறத நினச்சி தான் நான் நம்ம சொந்த வீட்டில் வாழ்கிறேன். இந்த நகையெல்லாம் அங்கே வச்சுருந்தா பத்திரமா இருக்காதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்து வச்சேன். இப்போ அதுக்கும் அனத்து வந்துருச்சா? அப்பா குடு குடுன்னு நச்சரிக்கிறாரே, கொடுக்கலனும் சங்கட்டம் தானே. ஒரு சங்கடம் கிடையாது. எல்லாமே தங்கச்சினை தூக்கி கொடுத்துட்டா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுத்தா நீங்கள் எங்கே போவீங்க? ஒரேடியாக தரமாட்டேன்னு சொல்லிடு. மாப்பிள்ளை கேட்டா நான் பேசிக்கிறேன். நான் வரேன். சரிப்பா. தேவகி, உங்க அப்பா கிட்ட பேச சொன்னேன், பேசிட்டியா? இங்க பாருங்க, அது எங்க அம்மாவுடைய ஞாபகமா இருக்கான், கொடுக்க விருப்பலன்னு சொல்லிட்டாரு. என்னடி நீ ஏன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? ஏங்க, நான் தான் அப்பவே அகல்கால் வைக்காதீங்கன்னு சொன்னல. ஏன் இந்த மாப்பிள்ளை இல்ல வேற மாப்பிள்ளை கிடைக்காமல போயிருவான்? நடந்ததை விடு, இப்ப நடக்க போறத பத்தி பேசு. அடுத்த வாரம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கூப்பிட போகணும். தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு பேண்ட் ஷர்ட்டா துணிமணி இதெல்லாமே எடுத்தாச்சு. இது கூடவே சொன்னபடி சொன்னதையும் செஞ்சுட்டாதான்டி நமக்கு கௌரவமா இருக்கும். இப்ப கூட பின்னாடி சம்பாதிச்சு நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன். ஏங்க, இப்பவே உங்களால கடை வாங்க முடியல, இதுல பின்னாடி சம்பாரிச்சு எடுக்கிறதா? இங்க பாருங்க, எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயோ கடவுளே, சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வேற போகணும். என்ன சொல்ல போறனோ என்ன பண்ண போறனோ ஒன்றும் புரியல. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தை கூட்ட போறேன். என்னை அள்ளித்தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொந்தம் இருக்கு சொர்க்கம் இருக்கு இன்பம் நமக்கு. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில்
கூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொன்னால் ஒரு ஆனந்தம் உன்னால் வரும் தேனின்பம் சொல்லி சொல்லி தீராது சொக்க வச்ச மாமசந்தம். தொட்டு வரும் பூங்காற்று சொல்லித் தரும் தேன் பாட்டு நித்தம் நித்தம் நான் கேட்டு கிட்ட வந்தேன் ஆசைப்பட்டு. சிந்தாமணி சேலமோடி சிந்தும் புதும் பாட்டுதான். செந்தாமரம் பூவு போல சின்ன பொண்ணுதான். கண்ணாடி போல் மேனி மீது என்னை தினம் பார்க்கவா உன்னால் சுகம் கூடும்போது சொர்க்கம் அல்லவா. போதும் பெண்மேனி பொன்னாகி போகும். பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் கூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொந்தம் இருக்கு ஆஹா, சொர்க்கம் இருக்கு. ஓ இன்பம் நமக்கு. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் கூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். எத்தனையோ நாளாக என்னுடம்பு நூலாக மெத்தையிலே மேலாக தத்தளிச்சு மேனி நோக. கொட்டும் மழை ஊற்றாக கோடை குளிர் காற்றாக புத்தம் புது பாட்டாக பொங்குதடி போக போக. உச்சி முதல் பாதம் தோறும் உஷ்ணம் வந்து ஏறுது. உங்க முகம் பார்த்தபோது வெட்கம் வருது. செங்கரும்பு சாறு போல உள்ளுக்குள்ள ஊறுது. கங்கை நதி வைகையோடு கட்டிக்கொள்ளுது. போதும் பெண்மேனி பொன்னாகி போகும். பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் கூட்ட போறேன். என்னை அள்ளி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். சொந்தம் இருக்கு ஆஹா, சொர்க்கம் இருக்கு. ஓ இன்பம் நமக்கு. பொன்னெடுத்து வாரே வாரே உன் கழுத்தில் கூட்ட போறேன். என்னை எண்ணி தாரே தாரே உன்னை தொட்டு நானும் வாரேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன இளங்கோ கையில தட்டோட வந்திருக்க? என்ன விசேஷம்? ஐயா அடுத்த வாரம் தீபாவளி வருது. அதான் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வீட்டுக்கு கூட்டு போலான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, வெறும் பேண்ட் சட்டை சேலை ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கு. மேற்படி சமாச்சாரம் ஒன்னையும் காணாமே. ஐயா தப்பா நினைக்காதீங்க. இப்போதைக்கு என்னால ஏற்பாடு பண்ண முடியலைங்க ஐயா.
ஒரு 4 மாசம் டைம் கொடுங்க, நான் எப்படியோ ரெடி பண்ணி என் தலைமை அடமானம் வச்சாவது கொடுத்துறேங்க ஐயா. இப்பவே 4 மாசம் ஆச்சு, இன்னும் 1 மாசமா கொடுத்த கிழிச்ச. என்னங்க என்னங்க இது? வீட்டுக்கு வந்து எங்க அண்ணனை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கு? என்னடு அண்ணனுக்கு சப்போர்ட்டா? அப்படி ரோசா ரோசா இருக்கல பொறுக்கத்தலடே. மாப்பிள கோவப்படாதீங்க மாப்பிள, அவ என் மேல இருக்கிற பாசத்தினால அப்படி பேசிட்டா மாப்பிள. கண்டிப்பா மாப்பிள கூடிய சீக்கிரத்துல திருப்பி கொடுத்துறேன் மாப்பிள. மாப்பிள வரதட்சணையை பத்தி பெருசா நினைக்காம இதை வாங்கிட்டு தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்க மாப்பிள. இங்க பாருங்க, பேசினபடி எல்லாம் வந்துட்டா தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன், இல்லனா வரமாட்டேன். மாப்பிள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள. நீங்க தீபாவளிக்கு வரலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ட்டுருவாங்க மாமா. தயவு செஞ்சு வந்துருங்க மாப்பிள. போயா உன் சீரு கிடக்குது, இந்த பேண்ட் ஷர்ட்டுக்கு தான் நான் கெடுக்கிட்டு இருக்கேனடா. என்னங்க என்னங்க இது? எங்க அண்ணன் எவ்வளவு ஆசை கொண்டு வந்திருப்பாரு, அதை எப்படி தட்டி விட்டீங்களே? இதுதான் நீங்க எங்க அண்ணனுக்கு கொடுக்கிற மரியாதையோட லட்சணமா? என்னடு எடுத்த பசங்க அரஞ்சன பாரு. போறே நீ வேணா உன் அண்ணன் வீட்டுல தீபாவளி கொண்டாடிட்டு தின்னுட்டு வா. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். மாப்பிள மாப்பிள என் தங்கச்சிய நான் வீட்டோட வச்சிருக்கவா மாப்பிள? நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மாப்பிள. நான் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுதானே மாப்பிள என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். ஏன் முன்னாடி என் தங்கச்சியை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நான் கெட்டவன்தாயா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல? வராது 20 ரூபாய் நகையோட வந்து என்னை பாரு, இல்லையா போய்கிட்டே இரு. பேசின மாதிரி கொடுத்தாதான் உன் தங்கச்சி என்கிட்ட வாடுவா, இல்லனா உங்க வீட்டோட அனுப்பிச்சுடுறேன். இங்க பாருடு, என்னை மீறி உன் அண்ணனை பார்க்க போறேன், உன் அண்ணிய பார்க்க வர போன கொண்டுடுவேன், ஜாக்கிரதா. சீர்கொண்டு வந்தும் வெகட்டு போரா, சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே. கோழிக்கு குஞ்சு மேல கோபம் வல்லையே. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, அந்த நகைய குடுன்னு கேட்டனே, கொடுத்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வருமா? நான் எக்கேடா கட்டு போனா பரவாயில்லன்னு தானே அப்பளம் மகளை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு. ஆமா, எது கேட்டாலும் என்னைய கொக்க சொல்லுங்க. நான் தான் அவ்வளவு நாங்க பாரு இவ்வளவு பணக்காரன்னு சொன்னா முதல்ல தகுதிக்கு மீறி ஆசைப்படுறத நிறுத்திக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டீங்க. உங்க அருமா மாப்பிள்ள தீபாவளிக்கு வந்தாலும் சரி பாராட்டினாலும் சரி எனக்கு நான் வந்து எங்க மாமன் முக்கியமான படத்தை பார்க்க போயிருக்காரு. படத்துக்கு? ரஜினி படமா கமல் படமா? இல்ல விட்டு படம். அந்த உடம்பு விட்டு போட பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? சரி சரி விட்டு படமா? படத்தோட பேர் என்ன? மாமி தூக்கி காமி. மாமி தூக்கி காமி கன்றாவி. இந்த படத்துல
அதெல்லாம் எப்படிதான் நீங்க பாக்குறீங்க? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ உண்மையிலே டாக்டரா இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துறியா? யோ, என்னைய இப்படி கேக்குற என்னைய பார்த்து? இல்ல, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். எங்க 2 பேரும் தவறியா உங்களை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இங்க பாரு, உங்க ஊர் மைனர் இருக்காருல்ல, மைனர் இருக்காருல்லையா? என்கிட்ட வரும்போது 1 இன்ச்சு தான் வச்சிருந்தாரு. நான் மருந்து போட்டு நீவி 4 இன்ச்சு ஆக்கி விட்டுருக்கேன் தெரியுமா? என்னத்தான்? விரல என்னது? விரல தான். யாரையா? அம்மா, நீ என்ன கையில கட்டு போட்டிருக்க? அது ஆ, நகை சுட்டி. இங்க வா, பாக்கட்டுமா? பாரு பாரு. கிட்ட வாயா. நான் கிட்ட வந்து சரி, மூடி தூரமாவே நில்லு. இரிய பிரிச்சு தொலை, நீயே எடுக்க முடியல. ரொம்ப விரல அழுகி போயிருக்க மாட்டிருக்கு. இருக்கிறா. நீ மூடி, நீ பிரி போட்டு ஒட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படியே. வா, விரல் ரொம்ப இதா போயிடுச்சு. புடிங்கி போட்டுடலாமா? எதா போச்சுன்னு சொல்லு. நதன் போயிடுச்சு. சரி. புடிங்கி போட்டுடலாமா? சரி. சரி, புடுங்கும் போது வலிக்கும். நீ கைக்கு அடக்கமா கப்புனு எதையாவது புடிச்சுக்கோ. கைக்கு பிடிக்கிற மாதிரி. சரி, நான் பிடிச்சிக்கிறவா. ஏய். வந்தாதானே பிடிக்க முடியும். என்னை எதுக்கு கூப்பிடுற? எது? என்னை எதுக்கே கூப்பிடுற? அவர் நீ பக்கத்துல வந்தாதானே கைக்கு அடுக்கமா பிடிக்க முடியும். மிதிச்சு புடுவது தெரிஞ்சுக்கோ. கைக்கு அடக்கமா புடிப்ப நீ. சரி, கைக்கு அடுக்கமா முடியலன்னா கட்டி பிடிச்சிக்கிறேன். அத புடிச்சிட்டியா? அப்புறம் என்னவா? மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள. இதுல 20 பவுன் நகையும் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு மாப்பிள்ள. என்னையா தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு உங்களை நான் தாறுமாறா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. சேச்சா, இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள? சொந்த பந்தத்துக்குள்ள எல்லாம் சகஜம் தானே. அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் மாப்பிள்ள. இருந்தாலும் நான் பேசுறது தப்பு தான். என்ன இருந்தாலும் உன் மனசு நோக்கப்படி பேசுறது நான் தப்பு தான் மாப்ள. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்க தங்கச்சிக்கு தானே. இதை வச்சு நாங்கள் 2 பேரும் பிசினஸ் பண்ணி பொழைச்சா உங்களுக்கு தானே பெருமை. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போய் வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, நகை எது? யாரு நான் கொடுத்தது? என்ன, இந்த நகை திலகாவோட அம்மாவோடமா. வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு உங்க அண்ணி தாம்மா எடுத்து கொடுத்தா. அப்போ பணம் எப்படி நான் வந்தது? ஏன் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன்? பணம் எப்படி வந்ததுன்னு கேட்கறல்ல. நான் வீட்டில் இருந்த காரை வித்துட்டம்மா. ஃபைனான்ஸுக்கு கட்டினது போக மீதி இருந்த பணத்தை கொடுத்துட்டம்மா. ஏன்னா நீ ஓட்டிட்டு இருந்த காரை வித்துட்டேன்னா அதுக்கு அடுத்து உன் பொழப்புக்கு நீ என்ன பண்ணுவ? கண்ணே, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. காரு போனா என்னம்மா, உங்க அண்ணன் ஒன்னும் உசுரோட தாம்மா இருக்க. ஏன் உடம்புல இந்த திறமை இருக்குமா? கூலி வேலைக்கு போயாவது உங்க அண்ணியை நான் காப்பாத்துவேம்மா. நீ கலங்காத. கண்ணே, நீ மாப்பிள்ளை கூட காலம் முழுக்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் கண்ணு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அண்ணா இருண்டா, கை நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு 1 வாய் காபி தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க. இருண்டா, காபியாவது நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணே, வேண்டாம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு இப்பவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா. அண்ணா, போரே
டேய் செம்புலு, இதுதான் நம்மளுக்கு நேரங்கிறது. தேவகி பழிவாங்க அவங்க அண்ணனே நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான். என்னது தங்கச்சியை பழிவாங்க அண்ணனே ரூட் போட்டு கொடுத்துருக்கானா? ஆமாண்டா. தீபாவளிக்கு கூப்பிட்டு வந்த இளங்கோவை அவங்க அண்ணன் அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். அது மட்டும் இல்லடா, அவன் முன்னாடியே தேவகியை போட்டு அவன் அடி அடிச்சு வாடா படுத்துறான். அதை பார்த்து துடிச்சு போன அவன் 2 நாள்ல 20 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமா கொண்டு வந்து சந்தூர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்டா. ஏன் கொடுக்க மாட்டான்? நான் தூக்கி வளர்த்த தங்கச்சி தன் கண்ணு முன்னாடியே சித்திரவதை பார்த்துட்டு எந்த அண்ணனுக்கு தான் பொறுக்க முடியும்? அதான் கொடுத்துட்டான். எப்படியோ பிரச்சனை முடிஞ்சது. பிரச்சனை தீரலடா, பிரச்சனையே இனிமேல ஆரம்பம். எப்படின்னு கேக்குறியா? இலங்கை கொடுத்த நகையை வாங்கி சந்துரு பீரோல வச்சிருந்தான். அந்த நகையை அவனுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு போய் ஒரிஜினல் நகைய அச்சாசுலா கவரிங் நகைய மாத்தி கொண்டு போய் அந்த பீரோல வச்சிட்டேன். பிசினஸ் ஆரம்பிக்க பணம் வேணும்னு இப்ப சந்துரு அந்த நகையை எடுத்துட்டு பணமா ஆக்கிறதுக்கு போயிருக்கான். அப்படின்னா நகை போலிங்கிற விஷயம் இந்நேரம் சங்கருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கண்டிப்பா. ஏமாந்தவன் கோபத்துல நேரம் வீட்டுக்கு போய் தேவகியை போட்டு உழுக்க போறான். பாவம் பாவம் அண்ணன் தங்கச்சி சங்கர்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பெண்ணமாக போறாங்க. டேய், இதுல என்னடா சிம்பிள் சந்தேகம்? பொண்ணு வச்சா சாமிக்குத்தான்
என்ன உள்ளது யாருக்கே கண்டது கண்ணா நான் மன்னல்ல நீ இல்லாம நான் பெண்ணல்ல. என்னங்க நகையெல்லாம் வித்துட்டீங்களா? பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏடி கவரை நகை கொடுத்துட்டு போனா எவடி பணம் தருவா? இத கவரை நகைன்னு கணக்காரங்க ஓடு. என்னங்க சொல்றீங்க? இது கவருங்க? இது எப்படிங்க? ஓ உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்னடே அண்ணனும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்கடே? ஐயோ சத்தியமா நீங்க அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாருங்க. நீ சொல்லிருப்பே, நீதான் தில்லுமுள்ள பண்ண சொல்லு அண்ணங்கிட்ட ஐடியா கொடுத்துருப்ப. சொல்லுடே, உனக்கு தெரிய நடக்கிறது வாய்ப்பே இல்லை. இல்லங்க சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க. டேய் எதுக்குடா தேவையை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல கையிடுறா. அண்ணா நீ சும்மா இருக்க. என்ன நெஞ்சல் இருந்தா கவர நகையை கொடுத்து ஒரிஜினல் சொல்லி அண்ணா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். இவனுக்கு தெரியாமா எப்படி நான் நடந்திருக்கோம்? சொல்லுடு. சரிடா முதல்ல கையிடுறா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. ஏய் எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? மூஞ்சி மகரால பேத்து படுவேன். உங்ககிட்ட என்னோட பேச்சு ஒரு அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறே. ஏன் தேவைக்கு உங்க அண்ணன் இப்படியெல்லாம் பண்றாப்புல? முடியலையாண்ணா இன்னும் 2 மாசம் டைம் கேட்டுருக்கலாமே. அதுக்காக இப்படியா ஏமாத்தணும்? சரி சரி நான் சங்கரகிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ அழாத, அப்புறம் என் மனசு தாங்காது. நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா இல்ல ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறியா? அடா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா? புத்திசாலி போனதான். இப்ப ஓ பேச்சு கேட்டுதா ஏன் புருஷன் இப்படி ஆடுறாரு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டீல்ல என்ன பண்ணுவ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சங்கர் உன்னை கல்யாணம் பண்ணப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா நாம் ஆசைப்பட்டவன் அவன் டக்குன்னு கொத்திக்கிட்டு போயிட்டானான்னு. ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொல்லு பாப்பா. அவன் தான் தினமும் போட்டவனா மிதின்னு மிதிக்கிறானே. எத்தனை நாளைக்கு கெட்டிக்கார புழுகு 8 நாள்ல தெரிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. ஏன் நகை மாறி போடுறது கூட நீ காரணமா இருக்க கூடாது. அப்படியே வச்சுக்கவே. ஆமா நீ சொன்னா உன் புருஷன் நம்பிடுவானா? நம்ப வைக்கிறேன். சவாலா பொட்ட கோழி குழுவே பொழுது விடியாதே. நீ ஒரு கேவலம் ஒரு பொட்டச்சு. நீ எங்கிட்டயே போட்டிக்கு வரையா? ஏய் பொம்பளை இல்ல உனக்கு கேவலமா போச்சா? ஒரு பொண்ணை நினைச்சா 3 நிமிஷத்துல தான் புருஷனை முந்தானையில முடிச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எவன் பேச்சு ஏற்படாது. என் புருஷனை வச்சு ஓ திமிர அடக்கி காட்டுறேன். அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் கொடுத்த நகை கவரிங்க
சத்தியமா இருக்காது. அப்ப நான் போய் சொல்றேனா இல்ல அந்த நகை கடைக்காரன் தான் போய் சொல்லணும்? அப்படி நான் சொல்ல வரல மாப்பிள்ள. உங்க வீட்டுல வேற யாராவது மாத்தி வச்சிருக்கலாம்ல. நிறுத்தியா? எந்த மாதிரி கேவலம் புத்தி எங்க குடும்பத்துல வராத. என்னையா பண்றத பண்ணிட்டு படியா தூக்கி எங்க குடும்பத்துல வரையா? மனுஷனா சொல்ல சுத்தமா இருக்கையா? இப்படியா மாப்பிள்ள? நான் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். எங்க நடந்த? என்னை என்ன காதல பூசுத்தான் நினைக்கிறியா? என்னை என்ன இழிச்சா நினைச்சியா? மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. உங்களை ஏமாத்துறதுனால எனக்கு என்ன மாப்பிள்ள வரப்போகுது? அப்படியே உங்களை ஏமாத்தினாலும் அது என் தங்கச்சியை தான் பாதிக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆண்டவன் மேல சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, நான் கொடுத்த நகை ஒரிஜினல் தான். பாரியா திரும்ப திரும்ப பேசி எனக்கு கோபம் வருது. இங்க பாரு, கச கசன்னு பேசாத. பேசினபடி 20 ரூபாய் நகையோட வந்து பேசு. இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உன் தங்கச்சி வாழ விட்டியாத உங்க வீட்டுல இருப்பா. ஜாக்கிரதா. மாப்பிள்ள 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 என்னங்க வந்துட்டு போறது சங்கர் மாதிரி தெரியுது. ஆமாம்மா, மாப்பிள்ள தான் வந்துட்டு போகிறது. இருக்க சொல்லியிருக்கலாம்ல, காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். சொன்னம்மா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்காரு. சரி சரிங்க, சினிமாக்கு போகலான்னு சொன்னீங்களே, நான் ரெடி ஆகிட்டேன். போலாமா? இல்லை திலகா, நம்ம இன்னொரு நாளைக்கு போவோம். இன்னொரு நாளைக்கா? ஏன்? என்னமோ தெரியல, திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க இப்பதானே சொன்னீங்க ரெடியாகி சினிமா போலான்னு. திடீர்னு தலைவலினா என்ன அர்த்தம்? ஏண்டி தலைவலியில சொல்லிட்டாடி வரும். தலைவலின்னு சொன்னா புரிஞ்சுக்க. சினிமா பார்க்கலன்னா இப்ப நான் குடிய முடிக்க போகுது. போய் உள்ள வேலையை பாரு. ஆமா, என்னை எப்பதான் வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஒரு கோயில் உண்டா இல்ல ஒரு நல்லது கடை தான் உண்டா? அவ தான் புருஷனோட வீதியில மெடிக்கிட்டு போறப்ப எனக்கு வயல பத்திட்டு எரியுது. ஏண்டி என்னை கட்டிக்கிறதுனால இப்ப உனக்கு என்னடே குறைச்சா? இதோ பாரு, இனிமே இந்த வள பேசுறத முதல்ல நிறுத்திட்டு உள்ள போய் வேலையை பாரு. பேசுற சாமி, இனிமே நான் பேசவே இல்லை. மக்களாத புருஷனை கட்டிட்டா வாயை மூடிதான் ஆகணும், இல்ல என் தலை எழுத்து. அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இது ஒண்ணு மட்டும்தான் செய்யாம இருந்தீங்க, இதையும் செஞ்சிருங்க. பொண்டாட்டிட்டு 3 வேளை ஆக்கி போறது மட்டும்தான். அவளுக்கு எந்த ஆசைபாசம் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? என் தலை எழுதி நான் மாடிட்டு முழிக்கிறேன். யார்கிட்ட சொல்லி அழகு? ஊர் சுத்தி தெரியுது தெரியல, வரட்டு இன்னைக்கு பேசிக்க. தங்கம், எங்க 2 பேர்த்தையும் தப்பா நினைக்காத தங்கம். 2 பேரும் எங்கேயா போனீங்க? எங்க ஊர்ல அர்ஜுன் நாய்க்கு, பழனிசாமி, கந்துக்கார பழனிசாமி நாய்க்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க என்னமோ போர் போட்டிருக்காங்களாமா. தண்ணி அடிச்சோம். தண்ணி வந்துச்சா? வந்துச்சு. நாங்க அடிச்சு தண்ணி வராம இருக்குமா? அதானே, நீங்க 2 பேரும் அடிச்சு தண்ணி வராம இருக்குமா? தங்கம், நீ உடனே அதே நினைப்புலயே இருக்க. நீ வேற என்ன கிளிக்க போன? அவங்க 2 பேரும் போர் போட்டாங்க. அட முட்டா, அதைத்தான் நானும் சொன்னேன். போற தண்ணி அடிச்சு தண்ணி வந்துதான்னு கேட்டேன். போர் போட்டாங்க, அதுக்கப்புறம் அடி வைப்பு வச்சு அடிச்சு கொடுத்துட்டு நாங்க வந்தோம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு வயசாகி போச்சு, இதுக்கு மேல அவங்களால முடியாது, அதனால நாங்க அடிச்சோம். உனக்கு வயசாகல. சரி, உனக்கு வயசான ஆளுநரையும் இந்த லிஸ்ட்ல இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தெரியா? தங்கம், உனக்காக நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் தங்கம். என் கையில் இருக்கிறத அவன் வாங்கிட்டான். என்னமோ அவன் தான் செய்யறான். ஆமா தங்கம், இது எங்க ஊர்ல இருக்கிற பொம்பு என்ன பைக்கிட்டு லவனுக்கு வேலையை பார்ப்பாங்க. எங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு மைக்கு பாரு மேலதான் எந்திரிச்சு நிக்குது. எங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு மறுபடியும் லவனே தெரியுதா?
இருக்குது, அதே மாதிரி வைக்கம் தெரியுது. சரி தொல்லித்தோல என்ன? எங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வேலை செய்யறேன். உனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை இருந்தா சொல்லு. இங்க வா, இங்க வா, இங்க வா. நான் செய்யறேன். ஐயோ எவ்வளவு ஆர்வம். அதான் செப்பு நான் இதோட கையில ஏடியா உள்ள போய் நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள வீட்டை சுத்தமா பெருக்கி வச்சிருக்கணும், சரியா? இங்க வாங்க, நீ போய் குளிக்கிறதுக்கு பின்னாடி கை எட்டு எட்டாம இருக்கும். அதுக்கு நான் வந்து வந்து அப்படியே முழுசா சோப் போட்டு கீழே இருந்து தள்ளி தள்ளி விடுது. கீழே இருந்து மேல வரைக்கும் நான் தேய்ச்சி கழுவியே விடுறேன். நீ ஒண்ணு தேய்ச்சி கிழிக்க வேணாம், மூடிட்டு ஊட்ட கூட்டு நான் போய் தேய்ச்சிக்கிறேன். இது எல்லாத்துக்கு தேவனாரா? நான் தான் இருக்கிறேன், நீ என்னத்தடா கொண்டு வந்திருக்கிற? டாக்டர் அம்மா சொன்னது சாமான வாங்கிட்டு வந்துட்டு மாமா. சரி கொண்ட நான் பார்க்கிறேன். என்னக்கா வாங்குறேன்? இது எங்க போடுறது? அது பொம்பளைங்க ஜாக்கெட்டுக்கு உள்ள போடுறது மாமா. இது பொம்பளைங்க பாவாடிக்க அடியில் போடுறது மாமா. இதேமே எறா பழச்சு. இது என்ன? அது வந்து கையில போடுறது, அது கொண்டையில வைக்கிறது. நல்லா தெளிவா சொல்லு, நல்லா கேக்குது. நீ நல்லா கேட்டுக்க. கொண்டையில கொண்டையில வேற மாதிரி அப்படி கேட்டு சொல்லு மாமா. மாப்பிள சொல்ல மாப்பிள செட் ஏ செட்டியரன் செப்புற முடியாம. ஆமா இது என்னடா புதுசா இருக்குதா? அது வந்து புருஷங்காரனா 3 நாளைக்கு தள்ளி வைக்கிறது மாமா. ஐயோ சுவாமி. ஏய் ஆமா குஞ்சே, லிஸ்ட்ல இருக்குல என்னடா அங்க ஒண்ணுன்னு கிடக்குது? இந்த நாய் தான் தூக்கி வீசிட்டான். டேய் நாய் குரல மாதிரி கொதறி வச்சிருக்கற ஏறா டேய், ஏறா டேத்துல ஏடி எல்லாத்தையும் டாக்டர் சொல்றாங்கல ஏறா. இங்க பாரு, எடுத்து போடில போட்டு நீ உள்ள கொண்டு போய் வச்சிட்டு வா. சரி டாக்டர் அம்மா. எடு. ஏய் தூக்கி போடில ஏடி அவன. பேந்த முடிக்கிறத பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அவன் தான் சட்டி பிராவலா எடுக்கிறான். அவன் தான் சட்டி பிராவலா தாய் எடுக்கிறேன். ஐயா மென்டலா நீ வாங்க. ஐயா சரி இப்படி தான் மென்டலா? என்ன கருவமா பார்க்கலாமா? சரி போய் வைங்க. யோ உன்னோட கேட்கணும் இருக்க கேட்கட்டுமா? சர்க்கிள் நீ நல்ல பாம்புன்னு ஒரு பாம்பு வச்சிருக்கீல, அத காட்டியா பார்க்கணும் போல ஆசையா இருக்குது. இங்க வா. வந்தாச்சு. நான் வந்து நீ வந்து என் ஊர்ல இருக்கிறவங்க யாருக்குமே காட்டணும் இல்லை. ஓ அதை வந்து உங்ககிட்ட நான் காட்டணும்னா நீ எடுத்து தடவை பார்க்கணும்னு பார்ப்பேன். தடவை பார்க்கணும்னு பார்ப்பேன். அப்புறம் அதுக்கு மொத்தம் கொடுக்கணும்னு பார்ப்பேன். அப்புறம் அதுக்கு மேல சொல்ல வரல, கைதான் வருது. அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணா தெரியும், இன்னைக்கு மாவன பாம்பை பார்க்காம நான் சேலை போக மாட்டேன். மூடி காட்டு. ஒரே மாப்பிள்ள அவன் வந்து காட்டுவானா பாம்பு? அவன் பாம்பு மயராச்சு காட்டாட்டி நீ மூடிட்டு காட்டுவா. உள்ள வா.
செவத்த உள்ள அடி செவத்த உள்ள யாரு யாரு என்ன பேசுறாங்க அடி என்னவெல்லாம் சொல்லி பேசுறாங்க யாரு யாரு என்ன பேசுறாங்க அடி என்னவெல்லாம் சொல்லி பேசுறாங்க எப்படி இருக்கும்? நான் சொல்லும் போது நீ நம்பல. என் புருஷன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன். பாத்தியா உன் புருஷனோட யோகியத்தை? ஆமா, நகை இருக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவகியோட மாமனார் தான் சொன்னாரு. உங்க மாப்பிள்ளை 20 பவுன் நகை வந்து கொடுத்தாரு. உரைச்சி பார்த்தா அதை கவரிங்க. உன் புருஷன் கிட்ட கேட்டா ஒரிஜினல் தான் கொடுத்தேன்னு சத்தியம் பண்ண சொல்றாரு. உன் புருஷனுக்கு ஒரிஜினல் நகை எங்க போவாரு? ஒருவேளை நம்ம நகையை தான் எடுத்து கொடுத்துட்டு போறோம்னு சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அது மட்டுமா, காரை கூட வித்துட்டாராம். அது தெரியுமா உங்களுக்கு? எது? காரை வித்துட்டாரா? இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லப்பா. என்னம்மா, நான் படிச்சு சொல்லியும் நீ கேட்காம ஏமாத்திட்டு இப்படி நிக்கிறிய. இனி நரி தின்ன கோழி கூவா போகுது. வரட்டுப்பா, இன்னைக்கு 2 கேட்காம விட மாட்டேன். அந்த நீலக்கோயில் என்ன சொல்லுது?
பக்கத்தில் வர சொல்லுது. அந்த சோலைக்கிளி என்ன சொல்லுது? சின்ன முத்தம் ஒண்ணு தர சொல்லுது. அந்த நீலக்குயில் என்ன சொல்லுது? கொஞ்சம் பக்கத்தில் வர சொல்லுது. அந்த சோலைக்கிளி என்ன சொல்லுது? சின்ன முத்தம் ஒண்ணு தர சொல்லுது. மச்சான் மச்சான் அவக்கிருக்க நித்தம் நெஞ்சில் நெஞ்சில் அந்த நினைப்பா இந்த ஜோடி கோயில் கேட்க சொல்லுது. உன்னை ஓரங்கட்டி போக சொல்லுது. அந்த நீலக்குயில் என்ன சொல்லுது? ஒன்ன ஓங்கி ஒண்ணு வைக்க சொல்லுது. பட்டாம்பூச்சி எங்கே இருக்கு? தூண்டில் போடும் உன் கண்ணுல. தங்கச் சுரங்கம் எங்கே இருக்கு? எட்டி சிரிக்கும் உன் காலத்தில். நீ கம்பரசம் படிச்சதுண்டு. அதை தினம் நான் ரசித்தேன் உன் பேச்சில. நீ சொர்க்கமாக பார்த்ததுண்டு. அந்த சுகந்தான் இருக்கு உன் நெஞ்சில. நீ உச்சந்தலையில் ஐஸ் வச்சு புட்டியே. உன் உச்சந்தலையில் ஐஸ் வச்ச பிறகு இன்னும் முத்தத்தின் சத்தத்தை காணும். இப்போ நீலக்குயில் என்ன சொல்லுது? உன்னை கொண்டு கட்ட தூக்க சொல்லுது. இப்போ சோலைக்கிளி என்ன சொல்லுது? ஆசை தீரும் வர ரங்கரக்க டங்குல டங்குறப்பா. போத மருந்து எங்கே இருக்கு? ஏய் காமம் இருந்து எங்கே இருக்கு? யார் ரெண்டு கையும் எதுக்கு இருக்கு? என்ன பூக்கள் நீந்தி தாலாட்டத்தா. இந்த வட்ட வெளி எதுக்கு இருக்கு? நீ தனியா படுத்து டா, 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 டா. நான் பசிச்சிருந்தோம் ரொம்ப படுத்துறையே. கொஞ்சம் பொறுத்திருந்தா மெல்ல இருட்டு விழும். நீ புசிக்க பழங்கத்தானே. நான் என்னென்ன நினைச்சு வந்தேன். நான் உன்னை மட்டும் நினைச்சு வந்தேன். நான் யார் முகத்தை முழிச்சு வந்தேன். நான் அறிமுகத்தில் முழிச்சு வந்தேன். இப்ப மேகம் அது இருக்கணும். எந்த தாகம் தானது தனியும். நான் வீடு ரொம்ப பக்கத்துல தான். ஆமா பையன் நடுவுல முழிச்சுக்குவான். ஐயோ அடுத்த 3 தினம் தீபம் வருது. அப்ப மெத்தையில ஒத்தையில சங்கர் சங்கர் சித்தப்பா சித்தப்பா. ஓ வீட்டுல யாருமே இல்லையா? இதுதான் நல்ல நேரம். அன்னைக்கு ஏன் திமிர அடக்கிறேன்னு சொன்னீங்களா? இப்ப ஊன் திமிர அடக்கிறேன்னு.
ஆயிடுச்சே. கேடுகட்ட நாயே, உனக்கு வெக்கமா இல்ல? என் மகன் உனக்கு என்ன தோணுது வச்சான்? பட்ட பகல்ல இன்னொருத்த கூட ச்சே. என்ன சத்தானம் அவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமாடா? ஐயோ சித்தப்பா, நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன் சித்தப்பா. ஆனா தேவிக்கு தான் கேட்காம விடவே மாட்டேன்னு. பாத்தியா, அப்புறம் இதுதான் வேணாங்கிறத. எத்தனை நாளா நாம ஒளிவரவே இருந்தோம், இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி போச்சு. அதுக்கான மொத்த பழி என் மேலேயே போடுறதா? இந்த பொம்பளைங்களே இப்படிதாப்பா. அவங்களுக்கு வேணும்னா கட்டி பிடிச்சிக்கிறாளுங்க, அவங்களுக்கு காரியம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கழட்டி விட்டுருவாங்கப்பா. எழுத்துடா, இந்த வீட்டுக்கே ரெண்டாவது பண்ணிட்டியாடா பாவி. சித்தப்பா வேண்டாம், அப்புறம் மரியாதை கெட்டு. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தலை குமிஞ்சி நிக்கிறேன். சும்மா விட்டா ஒரே எகுறாமா என்னடா பண்ண சொல்ற? இன்ன வரைக்கும் உன்னை தூக்கி போட்ட மேய்த்துடா. டேய், எங்க மெதிர பாப்பான் உன் பொண்டாட்டிய நீ ஒழுங்கா வச்சிருந்தா அவ ஏன்டா எங்கிட்ட வர? டேய், ஊசி இடம் கொடுக்காம நூலை பெறா உள்ளுக்கு போ. சும்மா சொல்லக்கூடாது மங்களே, உன் பொண்டாட்டி செம கம்பெனி. டேய், நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, எனக்கு வர்ற கோவத்துக்குடைய கையா என் மேல கைய வைக்கலாம் உனக்கு தைரியம் வந்துருச்சா? நீ ஒழுக்கமா இருக்கணும்டா. நீ தீனி நீ கரெக்டா போட்டா வெள்ளாடு ஏண்டா வேலி தாண்டி போகுது. அத போட்ட வக்குல வந்துட்ட பெருசா மேசைய வச்சுக்கிட்டு பேசுவடா, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நான் பெத்த பையனா நினைச்சு உன்னை வளர்த்த பாரு, என்ன சொல்லணும்டா? அதுக்கு காட்டு நன்றி கடனே இதுதானடா. டேய், என் கண்ணு முன்னாடி நிக்காத, போன வழியா போடானா போயிரு போறேன். அதை விட்டுட்டு சும்மா சோத்த போட்டேன் சாத்த போட்டேன்னு கிட்ட. சரி வரட்டும் பங்கள. இங்க வாடு. பாத்தியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறானா? எல்லாம் உன்னாலதாண்டே. நான் பத்தாதானே உன்னத்துக்கு துணை வேணாடு. என்ன முட்டமா அரிக்குதாரு உனக்கு? இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் என்ன பேசுறீங்க பாரு. நான் ஒருத்தனை விஷத்தை கொடுத்துருக்கேன். நான் உங்க கையாலே வாங்கி குடிச்சுட்டு செத்து போயிடுறேன். செய்யாத தப்புக்கு நான் காரணமாயிட்டேனே தவிர சந்தானத்தை ஒரு நாள் கூட நான் தப்பா நினைச்சு பழகினதும் இல்லை, பேசுனதும் இல்லை. ஆனா ஆண்டவா, ஏன் புருஷனே என்ன நம்ப மாட்டேங்கிறாரு? இனி நான் யாருக்கு சொல்லி என்ன புரிய வைப்பேன்னு தெரியலையே. டேய், இவன் அழுவுறத பார்த்து மனசு மாறிடாதா? இப்பேற்பட்ட மருமக எனக்கு தேவையில்லை. முதல்ல அவனை கொண்டு போய் அவன் அண்ணன் வீட்டு விடுறான். அப்பா, நீங்க சொன்னாலும் இவ கூட நான் வாழ போறதில்ல. இப்பவே இவங்க அண்ணன் விட்டுட்டு வந்துடுறேன். அங்கேயே வாழ வேண்டிய இந்த சாப்பிட்டோம்.
பேசியிருக்கலாமே. என்ன பேச்சு முச்சே காணோம்? அதுவா நானே உங்ககிட்ட சொல்லலாம். பேசாதீங்க. எப்பேற்பட்ட விஷயத்தை மறைச்சிட்டீங்க. சரியான பித்தலாட்டக்காரரா இருக்கீங்களே. யாரே பித்தலாட்டக்காரன்? நான் உன் புருஷன். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நான் அப்படிதாங்க பேசுவேன். என்னை கேட்காம நகையை எடுத்தீங்க, காரையே வித்தீங்க. அதுக்கு மேல பதில் சொல்லுங்க. என்னடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல வேற யாருக்கு இருக்கு? ஓ, நீங்க பேசுறது வெகு நேர்த்தியா இருக்கே. எல்லாமே தங்கச்சி 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 கொடுத்துட்டா கட்டின பொண்ணாடி வீதியில போறதா? கட்டின பொண்ணாடிக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னடி சொன்ன? புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு முத புரிஞ்சுக்கோ. நீங்க ஒழுக்கமா நடந்துட்டா நான் ஏன் இப்படி பேச போறேன்? பொண்டாடி தெரியாம எது வேணாலும் செய்வீங்க, கேட்டா அனுப்புங்க, அப்படிதானே? அப்போ என்னோட உங்களுக்கு தங்கச்சி தான் பேச போயிட்டா? ஆமாண்டே, எனக்கு உன்னை விட என் தங்கச்சி தாண்டி பெருசு. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டுல வெட்டியா? பேசாம நிம்மதியா போய் என் அப்பா வீட்டுல இருப்பேன். போடு, போ, நிம்மதியா உங்க அப்பா வீட்டுக்கு போ. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதான் செய்ய போறேன். இந்த மாதிரி மனசு நான் பார்த்ததே கிடையாது. தங்கச்சி தங்கச்சின்னு எல்லாமே தங்கச்சியை செஞ்சுட்டா பொண்டாட்டி என்ன பண்றது? பொண்டாட்டியோட அருமை இப்ப தெரியாது. தனியா கிடந்தாதான் புத்தி வரும். திலகா, தயவு செஞ்சு போகாத திலகா. நம்ம பண்ணதே தப்பு தான் திலகா. தயவு செஞ்சு போகாத திலகா. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தது, இன்னையோட மறந்துருங்க. தப்பி தவறி கூட என்ன பார்க்க என் அப்பா வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. என்னமா ஆச்சு? ஏமா எப்படி சொல்லுவா? சொல்ல வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. மாப்பிள, அப்படி என் தங்கச்சி என்ன தப்பு மாப்பிள பண்ணா? என்ன பண்ணனாடா? எங்க பெரிய பொண்ணோட பையன்கிட்ட ஒன்னா கட்டில படுத்துக்கிட்ட நாக்கு கூசுதப்பா. தேவகி, என்னமா இது? மாப்பிள என்னென்னமா சொல்றாரு? என்னமா நடந்துச்சு சொல்லுமா. காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை ஆயிடுச்சுன்னா செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் தலைவலின்னு மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்ப சந்தோஷம் என் பக்கத்துல வந்து படுத்து எனக்கு அவனுக்கு தப்பான உறவு இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டானா. நிறுத்து. ரெண்டு பேரும் ஒன்னா கட்டலா படுத்துக்கிட்ட கம்பராயத்தை பத்தி பேசுறீங்க. யாரு நீ கதை விடுற? கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தரை பழகம் தாண்டே. அதான் புத்தி கண்ட பக்கமே. எதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற மாப்பிளங்கிற மரியாதை இருக்காது. இருந்தா என்னமா யோக்கியமான தங்கச்சியா வச்சிருக்க மாதிரி பேசுற? அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? இன்னிலிருந்து உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை. இதுக்கு மேல இவங்க கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. மாப்பிள, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள. மாப்பிள, மானாவட்டியா என் தங்கச்சி வீட்டுல இருந்தா எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க மாப்பிள. சொந்தக்காரங்களா
மாப்பிள்ள. மாப்பிள்ள அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் மாப்பிள்ள அடைக்கலாம். அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு என் தங்கச்சிய உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க மாப்பிள்ள. தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்ணட்டு இது மாதிரி செஞ்சிருந்தா நீ அவளை வச்சு குழப்பியா? நான் முடிவு எடுத்து தான் இனிமே உன் வாசப்படிய மிதிக்கவே மாட்டேன். மாப்பிள்ள 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 விடுடா, அவரு போயிட்டு போறாரு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிறந்த இடம் புகுந்த இடம்னு 2 வீடு இருக்கும். ஆனா அந்த பாவிக்கு மட்டும் பிறந்த இடம் தான் சொந்த நாய் போச்சு. அவரால மாத்த முடியாது. ஆமா, அண்ணி அண்ணி எங்கடா? விதியோட விளையாட்ட பத்தி அம்மா, நீ வாழா வெட்டியா வீட்டை தேடி வந்துட்ட. ஆனா என்னோட வாழவே மாட்டேன், நான் வீட்டை விட்டே போயிட்டாமா. நீ என்ன சொல்ற? அண்ணி அண்ணி உங்களை விட்டு போயிட்டாங்களா? ஏண்டா, எதுக்காக போனாங்க? ஆமாமா, எல்லாம் நான் பண்ண தப்புதாம்மா. அவங்க அம்மா நகை எடுத்து அவளுக்கே தெரியாம உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டேன். காரையும் அவளுக்கு தெரியாமலே வித்துட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சு என் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாப்பா. கடவுளே, ஏண்டா உனக்கு மட்டும் ஏண்டா சோதனைக்கு மேல சோதனை? எல்லாம் இந்த பாவியானதால. நான் ஒருத்தி மட்டும் உன் கூட பிறக்காம இருந்திருந்தா உனக்கு இத்தனை துன்பம் இல்லையே. அன்னைய உன்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. எல்லாம் என்னாலதான். அண்ணா, நான் ஒருத்தி உனக்கு தங்கச்சியா பிறந்ததானே, அதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற. அம்மா, நான் திலவா அவங்க கூட எப்படியாவது ஒண்ணு சமாளிச்சுக்குவாம்மா. ஆனா மாப்பிள நம்ம உறவே அஞ்சு போச்சுன்னு சொன்னதை நினைச்சுதாம்மா என் மனசு தீயா எரியுதும்மா.